ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விசேஷமான காலை நேரம். தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வாங்க, இந்த காலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஆவலோடு நம்ம காத்திருக்கிறோம். அவர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அதிகாலமே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். இந்த முழு நாளுக்காக எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? தேவனுடைய கிருபையினால நாம நன்றாக இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, தேவன் மேல் விசுவாசம் வைத்தவருடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் அவர்கள் விருத்தியாக வேண்டும். விருத்தி அடைவது என்றாலே நம்ம சொத்து பத்துக்கள் ஆஸ்தி என்று நம்ம சாதாரணமாக நினைப்போம். ஆனால் ஆண்டவருக்குள் விருத்தி அடைகிறவன் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விருத்தி அடைவான். ஆவியிலே விருத்தி அடைகிறவன் அவன் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய், மாதிரி உள்ளவனாய், ஆசீர்வாதமாய், பயனுள்ளவனாய், பிரயோஜனம் உள்ளவனாய், மிக முக்கியமாய் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் இருப்பான். ஒரு சிலருடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல், எந்த வளர்ச்சியும் இல்லாத வாழ்க்கை இருப்பது, இங்கே உலக வாழ்க்கையில இருக்கட்டும், அங்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கட்டும், எந்த வளர்ச்சியும் இல்லாதவளா இருப்பது ரொம்ப வேதனையான விஷயங்க. ஒரு நபர் ஆவியில விருத்தி அடையும் போது எல்லாவற்றிலும் விருத்தி அடைவாங்க. அது சொல்ல அவசியமே இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, நமக்கு ஆசீர்வாதத்தின் மேல ஆசை இல்லாததுனால நமக்கு கிடைக்கிறது இல்லை. இப்படியாக தேவனுடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் கேட்கவில்லை, ஆகவே நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்க எப்பயாவது என்ன ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று கேட்டீங்களா? கேட்போம், ஏதோ வழக்கமா கேட்பது போல, ஆண்டவரே உங்க ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க என்று. ஆனால் பாருங்க, இந்த ஆசீர்வாதம் என்றால் என்ன? இதற்காக நாம எப்படி ஜெபிக்க வேண்டும்? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? நம்முடைய ஆலயத்தில் எனக்கு உபவாச கூட்டம் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் 2 முறை உபவாசம் இருந்து ஜெபிப்பது நமக்கு எவ்வளவோ பிரயோஜனம் உள்ளது. நீங்களும் கூட உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க சர்ச்சஸ்ல, உபவாச கூட்டங்களில் பங்கு பெறுங்க. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகுந்த பலனை பெறுவீங்க. உங்களுடைய வேதத்தை 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. என்னோட வாசிங்க. நாளாகமும் 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுகின்றார். தேவனுடைய வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம நன்றாக புரிந்து கொண்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்றாக விருத்தி அடைய முடியும். செபித்து என்ற அர்த்தம் அல்ல, அங்க முறையிட்டு. முறையிடுவது என்பது ஒரு வார்த்தையில முடிவது அல்ல. அது திரும்ப திரும்ப கேட்பது, அது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருவது. அப்படி முறையிடுவது, கூப்பிடுவது. யாபேஸ், யாபேஸ் என்ற வார்த்தைக்கு வேதனை என்று அர்த்தமாம். அவர் பிறக்கும் போதே அவங்க அம்மா ரொம்ப வேதனைப்பட்டார்கள். ஒருவேளை அவ்வளவு வெயிட்டா இருந்தாரோ, அல்லது குடல் சுற்றி கொண்டு பிறந்தாரோ, அல்லது எந்த ஆபத்து நடந்ததோ, ஆனால் அவங்க எவ்வளவோ வேதனைப்பட்டு பெற்ற போது அந்த மகனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். அதற்கேற்றபடியாகவே அவன் வளர்ந்து வருகையிலே பாடுகளையும் வேதனைகளையும் பயத்தையும் கணக்கெடுக்காமல் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தானாம். கனம் பெற்றவனாக இருந்தான். எல்லாரை விட எல்லா விஷயத்திலும் மேம்பட்டவனாயிருந்தான். பாருங்க, நம்ம சிறப்பாக இருக்கட்டும், நம்ம பலமா இருக்கட்டும், நம்ம பிறப்போடையே பில்டின் என்று சொல்லுவாங்க பாருங்க, சில திறமைகளை தேவன் தந்திருக்கிறாரு. பிறக்கும் போதே சில பிள்ளைங்க பலமா இருப்பாங்க, தசைகளோடு இருப்பாங்க, நல்ல அழகா சௌந்தரியமாக இருப்பாங்க. ஒரு சிலர் பிறக்கும் போதே அவங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. பட் அதனால மாத்திரம்
அந்த பிள்ளைங்க வளர்ந்த பிறகு நம்ம பார்த்தால் இவங்க ரொம்ப பெரியவர்களாவார்கள் என்று நினைத்தால் அவங்க எதற்கும் பயனற்றவர்களாக மாறும்போது ரொம்ப வேதனையாக இருக்குங்க. காரணம் என்ன? அவங்க அவங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை தேவனுக்காக இல்லாமல், அதை உணராமல், வேற எதற்காகவும் வாஞ்சித்து ஓடுவதனாலே அல்லது உலகத்துல பயன்படுத்துவதனாலே அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை இழந்து போகிறாங்க. உங்க பெற்றோர் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் போதாதுங்க. உங்க அம்மா உங்களுக்காக ஜெபித்தால் அது போதாது. நல்ல சபைக்கு நீங்க போகிறீங்க, நல்ல தேவ ஊழியரை தேவன் தந்தார் என்று நினைத்தால் போதாது. நல்ல வசனங்களை நாங்கள் கேட்கிறோம் என்று திருப்தி அடைந்தாலும் போதாது. நீங்க அந்த வசனத்தை உங்க இருதயத்திலே பொருத்தி கொண்டு அதை நீங்க ஜெபமாக மாற்ற வேண்டும். தேவன் உங்களுக்கு தந்த ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்க தேவனுடைய திட்டங்களை அறிவதற்கும், அவர் சித்தத்தை அறிந்து அவருக்காக கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழவும் விரும்ப வேண்டும். தேவனிடத்திலிருந்து எப்பொழுது நாம பெரியவைகளுக்காக எதிர்நோக்கினால் பெரியவைகளை தேவன் நமக்கு தருவார். அந்த பெரியவைகள் என்றால் திருமண உலக சம்பந்தமான பெரியவைகள் குறித்து சொல்லவில்லை. தேவனுடைய பார்வையில் பெரியவனா இருக்க வேண்டும் என்ற ஆசை, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஆசை, தேவனுக்காக வைராக்கியத்தோடு வாழ வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு இருந்தால் அதை நிறைவேற்றுவார். இவ்வளவு நாட்களாய் தேவனுடைய வசனத்தை கேட்கிற நீங்கள் இப்போதைக்கு ஜெப வீரர்களாய், ஆவிக்குரிய வீரர்களாய், விசுவாச வீரர்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டியவர்களா இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? தேவ வசனம் நம்மை கனி கொடுக்க செய்கிறது, பெருக செய்கிறது. இந்த யாபேஸ் தேவ சமூகத்திலே முறையிடுகிறார். எதற்காக? நீர் என்னை நிச்சயமாக தவறாமல் என்னை ஆசீர்வதித்து, இட்ஸ் நாட் an ஆப்ஷன். தேவன் தந்தால் தருவார், இல்லாவிட்டால் உலகத்திலே சம்பாதிப்பேன் என்பது போல ஒரு சிலர் ஜெபிக்கும் போது கூட தேவன் செய்தால் செய்வாரு, இல்லை என்றால் எனக்கு வேற வழி உண்டு என்பது போல ஆல்டர்னேட்டிவ் பாக்குறவங்களா இருப்பாங்க. அதனாலதான் அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு பதில் வராது. நீர் மாத்திரமே என்னை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே, நீர் மாத்திரமே எனக்கு நன்மை செய்ய முடியும், நீர் மாத்திரமே நீரே நான் அடைக்கலம் என்று முழுவதும் அவரை நீங்க சார்ந்து கொண்டா எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நஷ்டம் வராது. தேவரீர் என்னை நிச்சயமாக ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என்னுடைய எல்லைகளை விசாலமாக்கி என்னுடைய கெப்பாசிட்டியை அதிகரியும் ஆண்டவரே, என்னுடைய எல்லைகளை விரிவாக்கும் ஆண்டவரே, எனக்காக நீர் கொண்டிருக்கும் திட்டங்களில் நான் விருத்தி அடையும்படிக்கு செய்யும் ஆண்டவரே. பாருங்க, தேவன் ஆசீர்வதிக்கும் போது கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனுக்கு அதிகம் தருவேன் என்றார் அவர். தேவன் உங்களை ஒரு நிலையில வைக்கும் போது நீங்க அதுல நன்றி உள்ளவனா இருந்தால், சிறிய வீட்டில நீங்க தேவனுக்கு உண்மையா இருந்தால் உங்களுக்கு பெரிய வீட்டை தர தேவன் விரும்புகிறார். வாழ்க்கையெல்லாம் அந்த சிங்கிள் பெட்ரூம் வீட்டிலேயே கிடக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்லவே அல்ல. ஆனால் அநேகர் இருப்பதையும் இழந்து போகிற நிலைமையில இன்று இருக்க காரணம் என்னவென்றால், அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை குறித்த ஆசை இல்லை, வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும் என்ற நோக்கம் இல்லை, தேவன் ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசமும் இல்லை. என்னுடைய எல்லைகளை நீர் விரிவாக்கி என்னை ஆசீர்வதித்து போய்விடும் என்பது போல இருக்கிறாங்க இன்றைய விசுவாசிகள். தேவன் ஆசீர்வதித்தாலே போதும் என்று நினைக்கிறாங்க. தேவன் நான் கேட்டது கொடுத்தபடியால் அல்லேலூயா, ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தோடு ஒரு சாட்சியோடு நாம தேவனுடைய கடனை தீர்த்து விட்டோம் என்று ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் யாபேசின் ஜெபத்தை கவனித்தால், நீர் என்னை ஆசீர்வதியும், உம்முடைய ஃபேவர் எனக்கு வேண்டும், உம்முடைய பார்வையிலே என்றைக்கும் நான் பிரியமுள்ளவனா இருக்கணும். பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை கேட்கிறவங்க நினைவுல கொள்ளுங்க, நீங்க தேவனுக்கு பிரியமுள்ளவர்களா இருக்க வேண்டும். அவர் தமக்கு பிரியமானவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரு. தேவன் உங்களை எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் நீங்க உங்க இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தால் அதனால உங்க ஆசீர்வாதங்கள் நின்று போய்விடுங்க. அதனால பிரயோஜனம் இல்லை. என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லைகளை விரிவாக்கும். இன்னொரு அருமையான வார்த்தை இருக்கிறது, என்ன ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து எனக்கு துணையாக தந்து என்னை ஆசீர்வதியும், உம்முடைய கரத்தை எனக்கு துணையாக தாரும், நீர் என்னோடு வாரும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் வந்துவிட்டது ஆண்டவரே, டாடா போதும் என்று சொல்லுகிறவர்களா இருக்கக்கூடாது.
இந்த ஆசீர்வாதங்களை நீர் எனக்கு தந்து உம் கரம் என்னோடு, நீர் என்னோடு இருக்க வேண்டும். நீங்க என்னோடயே இருங்க. இது ஏதோ கொடுத்துட்டீங்க, அது ஏதோ எனக்கு போதும் என்று நினைப்பது அல்லங்க. தேவனின் துணை நமக்கு வேண்டும். அப்பொழுதே நம்முடைய ஒவ்வொரு குறையும் சந்திக்கப்படும். அப்பொழுதே நம்ம செய்வதெல்லாம் அது வாய்க்கும். என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அநேகர் தேவன் நமக்கு துணையா இருந்தால் நம் இஷ்டம் போல இருக்க முடியாது என்று நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய துணை நமக்கு எவ்வளவு நன்மை செய்யும் என்று அறிந்தவர்கள் அவருடைய பிரசன்னத்துக்கு ஓடி வருவார்கள். அவர் சமூகத்தை இழக்க மாட்டாங்க. யாபேசு ஜெபிக்கிறான், தேவனை முறையிடுகிறான். நீர் என்னை ஆசீர்வதியும், என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும், தீங்கிலை விழாதபடிக்கு என்னை தப்புவியும். ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு நமக்கு ரொம்பவும் ஆபத்துங்க. எவ்வளவாய் தேவன் நம்மை உயர்த்துகிறாரோ அவ்வளவாய் நாம தாழ்த்தாவிட்டா ரொம்பவும் ஆபத்தில் விழுந்து விடுவோம். ரொம்ப சோதனையில விழுந்து விடுவோம். உங்க பணங்காசு அதிகரிக்கும் போது, உங்க சொத்து பத்துகள் அதிகரிக்கும் போது, உங்க கை நிறைய காசு இருக்கும் போது நீங்க ரொம்ப சுலபமாய் சிக்கலில் வைக்கும் பாவங்களில் விழுவீங்க. பிசாசு உங்களை அதிகமாக சோதிப்பான். இந்த ஜெபம் ரொம்ப அவசியங்க. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை காப்பாற்றும். இதை இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், நீர் தந்த ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்ள உம்முடைய கரத்தை எனக்கு துணையாக தாரும். உம்முடைய சமூகம் எனக்கு துணையாயிருக்கட்டும். எனக்கு துணையாக இரும் ஆண்டவரே. என்னை தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும், என்னை தப்புவியும். தீங்கிலே விழாமல் என்னை தப்புவியும். என் கால் வழுவாதபடி காத்தருளும். பாவத்திலே விழாமல் என்னை காத்தருளும். சோதனையிலே விழாமல் என்னை தப்புவியும். ரொம்ப விசேஷித்த ஜெபம் இது. இன்றையிலிருந்து ஒவ்வொருவரும் பழக்கப்படுத்திக் கொள்ளுவோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் அப்பா. நீர் என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்தால் அது உண்மையான ஆசீர்வாதம். நீர் விருத்தியாகுகிற தேவன் என்று நம்புகிறேன். அப்படியாக என்னை விருத்தியாக செய்யும். என்னை நிறைவாக்கும் அப்பா. எனக்கு கொடுத்துவிட்டு போவதல்ல, என்னோடவே இருமப்பா. உம்முடைய கரத்தை எனக்கு துணையாக தந்தருளும். உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி சாத்தான் வைக்கும் சோதனைகளில் விழாமல், உலக ஈர்ப்புகளுக்கு ஈர்க்கப்படாமல் என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு தந்தருளினார். ஆமென், ஹல்லேலூயா. என்னவென்று ஜெபித்தாரு? எனக்கு உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டும், என்னை விருத்தியாக்க வேண்டும், நீர் உம்முடைய கரத்தை எனக்கு துணையாக தர வேண்டும், நான் பாவத்திலே விழாதபடிக்கு உம்முடைய பாதுகாப்பு எனக்கு வேண்டும். எவ்வளவு சிறப்பான ஜெபம் இது. அந்த ஜெபத்தை, அந்த வேண்டுதலை தேவன் அங்கீகரித்தார். யாபேசை தேவன் ஆசீர்வதித்தார். நீங்களும் நானும் கூட வேண்டிக் கொண்டால் நம்மை கூட அளவில்லாமல் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகின்றார். உங்க நெருக்கத்திலிருந்து விசாலத்திற்குள்ளே, உங்க குறையிலிருந்து நிறைவுக்குள்ளே, உங்க துக்கத்திலிருந்து சந்தோஷத்திற்குள்ளே நடத்தக்கூடிய உங்களுடைய ஆண்டவருடைய நாமத்திலே வேண்டிக் கொள்ளுங்க. நிறைவான சந்தோஷ சமாதானங்களை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகள் கேட்கிறார்களோ, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே, இப்படியாக வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறேனே, கடன்களிலே விழுந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறேனே, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கிழிந்த பையிலே போட்டது போல என்னுடைய வருமானம் இருக்கிறதே, எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா என்று யார் யார் இன்றைக்கு உணர்வடைகிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய நாமத்திலே ஜெபிக்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கும், உம்முடைய கரம் எனக்கு துணையா இருந்து தீங்கிலே விழாமல் என்னை காப்பாற்றும் என்று ஜெபிப்பதற்கு, எங்கள் ஜெபங்களை தேவன் கேட்டார் என்று விசுவாசித்து அந்த ஜெபத்தினுடைய பிரதிபலனை இன்றிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பதற்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்கள் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234க்கு உடனடியாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுடைய பட்சத்திலிருந்து நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக நமக்கு பதில் தருவார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்திலே காலை 7 மணிக்கு தேவனுடைய செய்தியோடு இன்னொரு முறை உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க மறக்காதீங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.